அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவர்களின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் திருமந்திரத்தில் 2ஆம் தந்திரத்தில் தீர்த்தம் என்கிற அதிகாரத்தில் உள்ள சில பாடல்களை பார்த்தோம். இந்த தீர்த்தம் என்ற அதிகாரத்தில் 6 பாடல்கள் இருக்கின்றன. அதிலே இன்றைக்கு நிறைவாக 4வது பாடலை சிந்திக்கிறோம். பாடல் எண் 513. இந்த பாடல் என்ன ஒட்டுமொத்தமாக என்ன சொல்ல வருகிறது என்றால், அந்த இறைவனை யார், சிவபெருமானை எங்கெங்கோ போய் தேடுறோம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் நோக்கி எங்கெங்கோ தேடுகின்றார் ஞானத்தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே. தெரியல அவருக்கு இறைவன் எங்கே இருக்கிறாருன்னு யாருக்கும் தெரியல. அதனால் எல்லா இடத்தையும் தேடுறாங்க. இந்த பாட்டில் சொல்கிறார், ஏன் எல்லா இடத்துலையும் போய் தேடுறீங்க? காடு மலை போகிறீங்க, ஓடுறீங்க, மலை மேலே ஏறுறீங்க, அப்புறம் ஏதோ நடக்குது. இப்போ நாட்டில் கடவுளை தேடி நடக்கிற அட்டகாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவர் என்ன சொல்ல, உங்களுக்குள்ளே இருக்கார் இல்லையா, இந்த இருக்காருன்னு சொல்கிறேன்னா அந்த இடத்துல போய் ஏன் தேட மாட்டேன்றீங்க என்பது இந்த பாட்டு. தீர்த்தம் என்பது தேசிகர் வார்த்தை என்று முன்பே சொன்னேன். நான் தெளிவாக சொல்கிறார். கடலில் கெடுத்து குளத்தில் காண்டல். கடலில் போய் ஒரு பொருளை போட்டுட்டு குளத்தில் வந்து ஒருத்தர் தேடினார்னா எப்படி இருக்கும்? ஓமை சொல்கிறார். கடலிலே கெடுத்து குளத்தினில் காண்டல் உடலுற்று தேடுவார் தம்மை ஒப்பார். இவங்க எப்படி இருக்காங்கன்னா, உடலில் இருக்கிற ஈசனை உடம்புக்குள்ளே தேடுறதை விட்டுட்டு தன்னுக்கால முடியாத விஷயம் எங்கெங்கோ மலைக்கு, மடுவுக்கு, ஆகாயத்துக்கு. இப்போ உங்கள் உடம்பு உங்களுக்கு உங்கள் உடம்பு தானே, உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிறது நீங்கள் இப்போ என் சட்டப்பைகள் என்ன இருக்குது, உள் பாக்கெட்டில் என்ன இருக்குது எனக்கு தெரியுமே. இது எனக்கு எளிமை. இதை விட்டுட்டு ஊர் உலகெல்லாம் போய் நான் தேடணும். கடலில் போட்டுட்டு குளத்தில் போய் யாராவது எடுப்பாங்களா? நாம் என்ன சுந்தரமூர்த்தி சுவாமிகளா விருத்தாசலத்தில் பொண்ணை போட்டுட்டு திருவாரூர் பொற்றாமரை குளத்தில் போய் எடுக்கிறதுக்கு? அதனால் நாம் சுந்தரமூர்த்தி சுவாமி இல்லை, நமக்கும் அந்த விருத்தகிரீஸ்வரர் உதவி வரமாட்டார், பழமலைநாதர். நம்ம என்ன பண்ணணும்னா, கடலில் போட்டு குளத்தில் தேடக்கூடாது. எங்கே இருக்கோ அங்கே தான் தேடணும். எங்கே இருக்கோ அங்கே தான் தேடணும். கடலில் கெடுத்து குளத்தில் காண்டல் உடலுற்று தேடுவார் தம்மை ஒப்பார் இலர். திடமுற்ற நந்தி திருவருளார் சென்று உடலில் புகுந்தமை ஒன்று அறியாரே. அந்த இறைவன் எங்கே இருக்கிறார்? இவ்வளோ சொன்னாலும், இவ்வளோ பாட்டில் சொன்னாலும் யாரும் தெரிஞ்சிக்கவே இல்லையே. சிவபெருமான் எங்கு உளார் என்று தீர்த்தங்களில் வருந்தி மூழ்கி சென்று தேடி தேடி அலையிறீங்களே, வேண்டாம். ஏனென்றால் இவரை போல் அறிவர்கள் பிற யாரும் இலர். இப்படி வெளியெல்லாம் தேடுறவங்களாம் அறிவற்றவர்கள் திருமூலர் சொல்கிறார். ஏன் கருத்து இல்லை. ஏனென்றால் என்றும் ஒரு பெற்றியனாகிய சிவபெருமான் தனது திருவருள் காரணமாக யாவர் உடலுளும் புகுந்து நிற்றலை சிறிதும் உணராமையால். இப்போ ஏன் நான் இதை கொஞ்சம் பார்த்து சொல்கிறேன்னா, பெரியவங்க இப்படி தான் உரை எழுதியிருக்கிறாங்க, அவங்களே எழுதியிருக்காங்க. ஆனால் ஏன் இதெல்லாம் வெளியே வரலன்னா, யாரும் படிக்கலை, தப்பாக நினைக்காதுங்க. இப்போ இவ்வளோ செய்தி திருமந்தத்தில் ஏன் தமிழ்நாட்டில் தெரியல? யாரும் திருமந்தத்தை படிக்கலை, உரைகளை விரிவாக அதான் தெளிவாக தான் எழுதியிருக்காங்க. ஒளிவு மறையும் இல்லாமல். அதனால தான் அந்த உரையை மட்டும் நான் படித்து சொல்லிடுறேன், கரெக்டாக சொல்கிறேன். ஏன்னா நான் மாற்றி சொல்லக்கூடாது இல்லையா. இந்த பாட்டு ஒட்டுமொத்த என்ன கருத்து என்றால், இறைவன் ஆகிய இருக்கிற அந்த பரம்பொருள் தீர்த்தமாக உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிறார். வெளியே போய் காடு மலையெல்லாம் தேடாதீங்க. அது எப்படின்னா, அதுக்கு ஓமை சொல்கிறார். குளத்தில் போட்ட பொருளை போய், அல்லது கடலில் ஒரு பொருளை போட்டுட்டு குளத்தில் போய் தேடுவாங்களா? அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் வெளியே தேடிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை விட்டு வெளியே தேடுறீங்களே. அதை ரொம்ப தெளிவாக இன்னொரு பாட்டில் சொன்னார் திருமூலர். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளற் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கு. இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டார். இறைவனை வெளியே தேடாதீங்க. உள்ளம் தான் பெரிய கோயில், இந்த ஊன் உடம்பு தான் தேகாலயம், இதுதான் பெரிய கோயில். இதில் உள்ளம் என்பது தான் கர்ப்பகிரகம். அந்த கர்ப்பகிரகத்தில் உங்கள் உயிராக இருக்கிற சிவம் தான், அதுதான் தெய்வம். ஏன்னா ஜீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை. இந்த ஜீவனார் சிவனாரை இதுவரை காணவில்லை. இந்த ஜீவனார் சிவனாரை கண்டபின், இந்த ஜீவனார் சிவனாயிட்டு இருப்பரே, உங்கள் உயிர் தான் உங்களுக்கு கடவுள். உயிரே கடவுள். உயிரை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை பார்க்க வேண்டும். அதனால் தான் சொல்கிறார், இந்த உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளற் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கு.
இவ்வளவு தெளிவாக திருமூலர் சொல்லியிருக்கிறார். அதனால் இனிமேல் தீர்த்தம் என்றால் உங்கள் உடம்புக்குள்ளே தான் பார்க்கணும். அப்புறம் ஒரு கேள்வி வரும், சார் எங்கே சார் பார்க்குறது? அப்படி ஒரு கேள்வி வந்து அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? அதுக்கும் திருமூலர் சொல்கிறார், நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவுடு மந்திரம். அந்த ஒளிவுடு மந்திரமாக இருக்கிற அந்த பரம்பொருள் இருக்கு, அது பற்றுக்கு பற்றாய் பரமன் இருக்கும் இடம். சிற்றம்பலம் என்று நான் சேர்ந்து கொண்டேன். அந்த தீர்த்தமாக இருக்கிறவர் அங்கே தான் போகாத புனலாக உங்களுக்குள்ளே உயிரோடு உயிராக ஒட்டி இருக்கிறார் அந்த பொருள். எனவே வெளியே போய் தேடாதீங்க, இங்கேயே தேடிக்கொள்ளுங்கள், இங்கேயே பார்த்து கொள்ளுங்கள் என்கிறார். அப்புறம் அவ்வளோ தெளிவாக சொன்னவர், அந்த புருவ மையத்துக்குள்ளே அந்த தீர்த்தத்தை எங்கே போய் தரிசனம் பண்ணுவீங்கன்னா அதுக்கும் ஒரு பாட்டு போட்டார். பச்சம திக்கிளை வச்ச ஆச்சாரியன் நிச்சலும் நினை என்ற பொருள். நிச்சலும் நினைப்பு தான் ரொம்ப முக்கியம். நினை என்ற பொருள் எங்கே இருக்குது? உச்சிக்கு கீழது, உள்நாக்கு மேலது, வச்ச பதம் இது, வாய் திறவாது. திருமூலர் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார், போட்டு உடைச்சி சொல்லியிருக்கிறார். அதனால் என்னன்னா இப்போ சமுதாயத்தை பார்த்தா யாரும் அதை பின்பற்றியதாக நம்பியதாக தெரியல. ஏன்னா இன்றைக்கி புற சடங்குகள் மிகுதியாகிவிட்டன. மக்கள் புறத்தில் இருக்கிற சடங்குகளை தான் நம்பி நம்பி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அகத்தில் இறைவன் இருக்கிறான் என்பதை யார் சொன்னாலும் கேட்க தயாராக இல்லை. ஒருவேளை தெரிந்தவர்கள் கூட உலகத்தோட ஒட்டவர்கள்னு சொல்லி குடும்பத்தில் சொல்கிறாங்க, ஊர் சம்பிரதாயம், எங்கள் மரபு சம்பிரதாயம் இது, எங்கள் ஊர் வழக்கம், எங்கள் ஜாதி வழக்கம், எங்கள் குடும்ப வழக்கம் என்று இப்படித்தான் எல்லாரும் ஒன்றன் பின்ன ஒன்றாக ஓடிக்கொண்டு இருக்கிறார்களே தவிர, தெரிந்திருந்தும் நன்றாக உணர்ந்திருந்தும் உண்மையை உணர்ந்து கொண்டு வருவதற்கு யாரும் தயாராக இல்லை. அது வள்ளல் பெருமானே சொன்னார், கொடிகட்டி வேற சொன்னார். உண்மை சொல்ல வந்தனனே என்றும் கூட யாருமே அவர் நம்பலை. கடைசியில் அவர் ஒரு முடிவுக்கு வந்தார், சரிப்பா போயிட்டு வரேன் என்று 51 வயசில் அவர் புறப்பட்டுட்டார். உண்மை சொல்ல வந்த எல்லா ஞானிகளுக்கும் இந்த நிலை தான் வந்திருக்கிறது. திருமூலரும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் என்ன வியப்பு என்றால், திருமூலர் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் உரை எழுதியிருக்கிறாங்க. 15 உரை இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது. அத்தனை நூலும் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அப்போ எல்லாம் இவ்வளோ நூல் விற்பனையாகி இவ்வளோ உரை வந்து இத்தனை லட்சம் பிரதிகள் போயும் ஏன் மக்கள் யாரும் இன்னும் அகத்துக்குள்ளே பார்க்காம புறத்துக்குள்ளேயே ஓடுகிறார்கள் என்றால் ஒரு உண்மை தெரியுது சார். தப்பாக நினைக்கலாம் சொல்லணும், யாரும் படிக்கலைன்னு தெரியுது. இவ்வளோ லட்சம் காப்பி விற்றாங்கல்ல, இவ்வளோ உரை போச்சு இல்லை, எல்லாரும் படிச்சிருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? தங்க இந்த அகத்துக்குள்ளே ஈசனைத்தானே பார்த்துருப்பாங்க. அகத்துக்குள்ளே தானே பார்த்துருக்கணும். அதில் தான் அவை பாட்டி அவை குரலில் சொல்லாங்க, திடம்பட மெய்ஞானம் சேர வேண்டுமானால் அகத்துக்குள்ளே இருக்கிற ஈசனை தேடு. அது பேர் அதனால தான் அகத்தீசன் வச்சாங்க. அகத்தில் இருக்கிற ஈசர், அகத்துக்குள்ளே இருக்கிற ஈசர், அதை அறிந்தவர் தான் அகத்தியர். அகத்தியன் தீ, அந்த அகத்தில் இருக்கிற தீயை அறிந்தவர் அகத்தியர். அவரே நந்தி, நந்தியாக மாறுவார். இப்படி ஒரே பொருளை குறிக்கிற பல்வேறு சொற்கள். அதனால் இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, கடலில் போட்டு குளத்தில் தேடுறது எவ்வளோ அறியாமையோ அதை போல் அகத்துக்குள்ளே இருக்கிற ஈசனை அகத்துக்குள்ளே சென்று பார்க்காமல் புறத்தில் காடு மலையெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறீர்களே, அப்படி யாருன்னா அந்த அறியாதவர்கள். திடம்பட மெய்ஞானம் சேர மாட்டார் என்பதை மிக தெளிவாக திருமூலர் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த 2ஆம் தந்தத்தில் தீர்த்தம் என்கிற அதிகாரத்தை நாம் இந்த பாடலோடு நிறைவு செய்கிறோம். எனவே அகத்துக்குள்ள ஈசனை நாடுவோம், அகத்தீசனை வழிபாடு செய்வோம். அகத்தில் இருக்கிற இருள் நீங்க, மெய்யருள் விளங்க, இறையருளை பெறுவோம், உய்தி பெறுவோம், உயர்வோம். அனைவருக்கும் வணக்கம்.